இல்ல பேர் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதுதான் விழா. அந்த மேடையில எத்தன கல்வியாளர்கள கூப்பிட்டு பேச வச்சாங்கன்னு தெரியல எனக்கு. அப்ப தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கல்வியாளர்கள் வந்து இன்னைக்கு திரு சிவகார்த்திகேயன், திரு வெற்றிமாறன், திரு மிஷ்கின், அப்புறம் தியாகராஜ குமாராஜாவா அவர் பேரு. இவங்கெல்லாம் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கல்வியாளர்கள் போல. நம்ம தமிழ்நாடு தான் இன்னைக்கு கல்வியில முதலிடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டா அதுவுமே கிடையாது. நம்ம முதலிடம்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு முதலிடம்லாம் கிடையாது. ரெண்டாவது உயர்கல்வியிலே முதலிடமான்னு கேட்டா உயர்கல்வியிலும் முதலிடம்லாம் கிடையாது. நீங்க டேட்டாவோடு எடுத்து நீங்க பாருங்க எந்த மாநிலம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இங்க நிகழ்ச்சி தொகுப்பாளரா டிடிக்கு என்ன வேலைன்னு கேட்கிறோம். தியாகராஜ குமார சொல்றாரு அவர் துரோணாச்சாரியா ரங்கராச்சாரியா அந்த கதைக்கெல்லாம் போறாரு. முதல்ல அதுவே வந்து ஒரு புராண கதைகள் கட்டுக்கதைகள். அப்ப அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆட்சி வருதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் தான். நம்ம அவங்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. வணக்கம். திமுக சார்பா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு விழா பள்ளி மாணவர்களை கௌரவிக்கிறதுக்காண்டி நடத்தியிருக்காங்க. பட் இந்த விழாவை சுற்றி ஏகப்பட்ட கேள்விகள் ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுத்த வண்ணம் தான் வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி இன்னைக்கு அரசியல் காணொலியில் நம்ம வழக்கறிஞர் திரு பிரதாப் அவர்கள் கிட்ட நம்ம கலந்துரையாட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுக தமிழக அரசு சார்பாக பள்ளி கல்வித்துறையை வந்து பாராட்டும் விதமாக ஒரு நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் குழந்தைங்கள்லாம் வந்து கூப்பிட்டு பள்ளியில் படிக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் அந்த அவார்டு கொடுக்குறதே ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கு. ஏன்னா இவ்வளோ பெருசாக விருது வழங்கிலாம் வந்து திமுக வழங்கிலாம் பார்த்ததில்ல. இது மட்டும் இல்லாமல் சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாரையுமே ஒன்று திரட்டி எல்லாம் பேச வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரொபகண்டா பண்ணுற மாதிரி அந்த அங்கே நடந்த அந்த விஷுவல்ஸ், அந்த குழந்தை ஒன்று ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து பேசிச்சு, ஸ்டாலின் அவர்கள் ரிப்ளை பண்ணது, இது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரி வந்துருக்கு. இதோட போக்கு வந்து என்ன, இப்போ பண்ணுறதுக்கான காரணம் வந்து என்னவாக இருக்கும்? இல்லை பேர் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. அதுதான் விழா. அந்த மேடையில் எத்தனை கல்வியாளர்களை கூப்பிட்டு பேச வச்சாங்கன்னு தெரியல எனக்கு. அப்போ தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கல்வியாளர்கள் வந்து இன்னைக்கு திரு சிவகார்த்திகேயன், திரு வெற்றிமாறன், திரு மிஷ்கின், அப்புறம் தியாகராஜ குமாராஜாவா அவர் பேரு. இவங்கெல்லாம் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆகச்சிறந்த கல்வியாளர்கள் போல. ரெண்டாவது இது முழுக்க முழுக்க வந்து எலெக்ஷனுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? ஒரு 5 மாதம், அதிகபட்சமாக 5-6 மாதம் தான் இருக்குது. அப்போது 4.5 வருஷமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலை என்னவாக இருந்துச்சு? இன்றைக்கி நீங்கள் எடுத்து திருவிழா கொண்டாடுறீங்க. முதல்ல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நமக்கு வந்து பெரிய மாற்று கருத்துலாம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து கல்வி வந்து சிறந்து இருக்குன்னா அதுக்கு வெறுமனையாக வந்து திரு ஸ்டாலின் அவர்களோ திமுகவும் கிடையாது. பல்வேறு ஆட்சியாளர்கள் பல்வேறு காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய கல்விக்காக குறிப்பாக பள்ளி கல்விக்காக பலவற்றை செஞ்சுருக்காங்க. ஒருத்தவங்க வந்து சீருடை கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து காலணி கொடுத்தாங்க. ஒருத்தவங்க வந்து லேப்டாப் கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து மிதிவண்டி கொடுத்தாங்க. ஒருத்தவங்க வந்து பஸ் பாஸ் கொடுத்தாங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் இதெல்லாமே கொடுத்தாங்க. இது ஒரு குறிப்பிட்ட முதலமைச்சருக்கு மட்டும் போய் சேராது. இல்லைங்க இது அதிமுக தான் சொந்தம் அப்படின்னு சொன்னால் அதையுமே நம்ம ஏற்கல. இல்லை திமுக தான் சொந்தம் அப்போ அதையும் நம்ம ஏற்கல. ஏன்னா காமராஜர் காலத்துலேருந்து தொடங்குது. ரெண்டாவது நீதி கட்சியிலுமே சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போது தமிழ்நாட்டினுடைய கல்வி, குறிப்பாக பள்ளி கல்வியினுடைய வரலாறு என்பது நீடியது. அதை ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவருக்கோ ஒரு குறிப்பிட்ட முதலமைச்சருக்கோ புகழாரம் சூட்டுவதே முதல்ல ஏற்புடையது கிடையாது. சரி, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடு தான் இன்னைக்கு கல்வியில் முதலிடத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. நம்ம முதலிடம்லாம் கிடையாது. நம்ம தமிழ்நாடு முதலிடம்லாம் கிடையாது. ரெண்டாவது உயர்கல்வியிலே முதலிடமான்னு கேட்டால் உயர்கல்வியிலும் முதலிடம்லாம் கிடையாது. நீங்கள் டேட்டாவோடு எடுத்து நீங்கள் பாருங்கள் எந்த மாநிலம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வி என்னவா இருக்குது? எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் போதை, பள்ளி மாணவர்கள் அவ்வளோ அட்டகாசம் பண்ணுறானுங்க. இப்போ நான் திருத்தணி, எங்கள் ஊரை பற்றி நியூஸ் ஒன்று வருது. என்ன நியூஸ் தெரியுமா? ரொம்ப புகழான நியூஸ்லாம் கிடையாது. ஸ்கூல் பசங்க பஸ்ஸில் வந்து அட்டகாசம் பண்ணுறானுங்க, கஞ்சா லிஸ்ட்டு வரானுங்க, கஞ்சா விற்கிறானுங்க, கஞ்சா பண்ணுறான்னு சொல்லிட்டு என் ஊரை பற்றி நியூஸே பள்ளி மாணவர்கள் இது போல தான் வருது. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு தலைகுணம், எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வெக்கக்கேடு. இப்போ இதெல்லாம் வந்து பள்ளி கல்வியில் வரலையா? சரி, இது வந்து இந்த நிகழ்ச்சியை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு இசை வெளியீடு விழா நடந்தால் எப்படி இருக்கும்? ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷனில் எப்படி இருக்கும்? உங்களுக்கு வந்து நகைச்சுவை வேண்டுமா? நகைச்சுவை. உங்களுக்கு வந்து அனுதாபம் வேண்டுமா? அல்லது வந்து கருணை வேண்டுமா? எல்லா விதமான ஸ்கிரிப்ட் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய நீங்கள் பள்ளி கல்வித்துறை சார்பாகவோ இல்லை தமிழ்நாட்டினுடைய கல்வி முன்னேற்ற ஏதோ நடத்துகிறீங்க. இங்கே நிகழ்ச்சி தொகுப்பாளராக டிடிக்கு என்ன வேலைன்னு கேட்குறோம். அவங்க ஒரு சினிமா நிகழ்ச்சியை, ஒரு திரை சார்ந்த நிகழ்ச்சியை கவர் பண்ணக்கூடியவங்க, ஒரு தனியார் நிகழ்ச்சியை கவர் பண்ணக்கூடியவங்க. நீங்கள் அவங்களை கூப்பிட்டு வந்து விழா நடத்துகிறீங்க. சரி, ஓகே. அவங்க வந்து ஸ்கிரிப்டாக சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட். ரெண்டாவது, நீங்கள் யாரெல்லாம் பேச வைக்கிறீங்க?
தியாகராஜ குமார சொல்கிறாரு, அவர் துரோணாச்சாரியா ரங்கராச்சாரியா அந்த கதைக்கெல்லாம் போகிறாரு. முதல்ல அதுவே வந்து ஒரு புராண கதைகள், கட்டுக்கதைகள். அப்போ அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் கல்வியில் வந்து கற்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமாக திமுகன்ற கிரெடிபிலிட்டி நீங்கள் ஏன் கொடுக்குற நினைக்கிறீங்க? ரெண்டாவது, சினிமாக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி ஆட்சி வருதோ அந்த கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் தான். நம்ம அவங்களை குறை சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. எதனால் வந்து இவங்களுக்கு இந்த இந்த எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னா, இப்போ ஐயா கருணாநிதி இருந்தார் இல்லையா, அவருக்கு வந்து எந்நேரமும் அவரை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். இப்போ எப்படி வந்து விஜய் அஜித்தோ அந்த மாதிரி அவர் இருக்கும் பொழுது வந்து நடிகர் கமலஹாசன் அவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் தான் அப்போ வந்து இருந்தவங்க. ஒரு பக்கம் கமல் ஐயா, இன்னொரு பக்கம் ரஜினி ஐயா, நடுவில் வந்து கருணாநிதி ஐயா. பாச தலைவனுக்கு பாராட்டு விழா. அஜித் அவர்கள் மேடையில் என்ன சொன்னார்? நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஐயா மிரட்டுறாங்க ஐயா சொன்னாரா இல்லையா? அப்போது நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, சினிமா செலிபிரிட்டிகள் நம்ம கூட வச்சுக்கிட்டா நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. அப்போது தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளாக இருக்காங்க பொழுது. ஏன்னா சினிமா இப்போ சிவகார்த்தியின் பாராட்டார் இல்லையா, வெற்றி இயக்குனர் பேர் என்ன, வெற்றிமாறன் பாராட்டிட்டார் இல்லையா, தியாகராஜ குமாரராஜா பாராட்டார் இல்லையா, அதனால் வந்து தமிழ்நாடு மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்தை வந்து திமுக வந்து நம்புது. பட் அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது. ரெண்டாவது, இவங்க எப்படி வந்து தன்னைத்தானே புகுந்து கொள்கிறாங்கன்னு தெரில. அது ஒரு இப்போ மோடி அவர்கள் ஒரு இவங்க கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, அவர் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறாரு, இந்த மாதிரி பண்ணுறாரு, இப்படி வராரு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு முழுக்க ஒரு ஸ்கிரிப்டு. திமுக வந்து சுயமரியாதை இயக்கம், திமுக வந்து சுயமரியாதை நமக்குலாம் சொல்லிக் கொடுத்த இயக்கம், எல்லாமே ரைட்டு. ஒரு மாணவிங்க காலில் விழுறாங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம விழாதமா தடுத்துருக்கணும். என் காலில் மட்டும் விழுந்தால் போதுமா? பக்கத்தில் நம்ம கூட்டின்னு வந்துக்கிறல, நம்ம பக்கத்து மாநிலத்தை சார்ந்தவர் ரேவந்த் ரெட்டி, அவர் காலில் விழுந்து போகுமான்னு சொல்கிறீங்க. அதில் ஒன்று சொன்னார், கணித ஆசிரியர் வாமா இங்கே, உனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னாரு. நான் கூட என்ன நினச்சேன்னா, வேலை பணி நியமன ஆணையம் எதனா கொடுத்துட்டு வருவோம். டிஎன்பிசி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ஒரு தனிப்பட்ட முறையில் பவர் செல்வாக்கை வந்து பயன்படுத்தி கொடுக்குற பார்த்தா பேனா எடுத்து பரிசு கொடுக்குறாரு. எத்தனை வந்து ஆசிரியர்கள் இன்றைக்கு நிரந்தர பணிக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள போராட்டம் பண்ணக்கூடிய ஆசிரியர்களை இந்த தமிழ்நாடு அரசு எப்படி கையாளுகிறதுன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணும்போது நமக்கு பார்த்தா தெரியும். அவங்க என்ன ஒரு தீவிரவாதிகள் போல் அவங்க குண்டு கட்டாக தூக்கின்னு போகிறது, இழுத்துன்னு போகிறது சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்ட்டு எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? நான் முன்னாடியே சொன்னது போல் இன்றைக்கி வந்து ஒருத்தவங்க படித்து, இப்போ நான் கூட பாருங்கள், இப்போ நான் வந்து 3 டிகிரி படிச்சிருக்கேன். BA-BL, MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், ML கான்ஸ்டியூஷனலாக இன்டர்நேஷனலாக. இப்போ நான் படிச்சிட்டா இது காரணம் நான் என்ன பார்க்குறேன்னா, குறிப்பாக இந்தியாவில் வந்து கல்வியை வந்து பொதுமயமாக்கியவர்கள் கிறிஸ்தவ மிஷினரிகள். அதே போல் நான் இன்றைக்கி உயர்கல்வியில் போய் படிக்கிறேன்னா அதுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். தமிழ்நாட்டில் பல்வேறு முதலமைச்சர்கள் பல்வேறு காலகட்டங்கள் பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போது நானே படிச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் திமுகவோ திரு ஸ்டாலின் அவர்களோ கிடையாது. பல பேர் இதுக்காக உழைச்சிருக்காங்க. நான் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள்லாம் பிரதானமாக இங்கே பார்க்கப்படுது. அப்போ நீங்கள் எப்படி வந்து இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க உங்கள் செல்வாக்கு? இன்றைக்கி பள்ளி எடுத்துங்க. நீங்கள் ஒரு அடிப்படையில் ஒருத்தனுக்கான எல்லா விஷயமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயமே வந்து பள்ளிகள் தான். அந்த பள்ளி இன்றைக்கி என்னவா இருக்குது? ஒரு ஸ்கூலில் 2 டீச்சர் இருப்பாங்க. ஒரு டீச்சர் நார்மல் டீச்சர், இன்னொரு டீச்சர் ஹெட் மாஸ்டர், அவ்வளோதான். இதுதான் ஸ்கூல். இன்றைக்கி எத்தனையோ பள்ளிகள் பார்த்திங்கன்னா மூடப்படுது. இன்றைக்கி நீங்கள் சத்துணவெல்லாம் புகழ்ந்து பேசுகிறீங்க இல்லையா, நான் வந்து அதை வரவேற்கிறேன். நீங்கள் சத்துணவு போடுங்க, காலை உணவு போடுங்க, மனதார உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். நீங்கள் வந்து சத்துணவு கொடுக்குறீங்க, நீங்கள் சாம்பார் ஊற்றுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. அதை சாப்பிட கொடுங்க யார்? ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள். உங்கள் வீட்டில் பேரன் பேத்தி இருக்காங்கல்ல, உங்கள் வீட்டு பேரன் பேத்திகள் சத்துணவு வந்து ஏன் சாப்பிட்லன்னா நீங்கள் சேர்க்கலை. அப்போது தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறை சரியாக இருக்கின்றது, கல்வி ஒழுங்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் நீங்களே உங்கள் வீட்டு பிள்ளைகளை தான் சேர்த்துருப்பீங்களா முதல்ல? நீங்கள் ஏன் சேர்க்கலை? நீங்கள் தனியார் பள்ளிகள் நடத்துவீங்க, உங்கள் வீட்டு பேரன் பேத்திகள்லாம் போயிட்டு வெளி பெரிய பெரிய ஸ்கூலில் படிப்பாங்க. சிபிஎஸ்சியும் கிடையாது, ஐசிசி சிலபஸ் தான் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி வந்து படிப்பீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு அரசு பள்ளின்னு சொல்கிறீங்க. முதல்ல உங்கள் வீட்டு பிள்ளைகளை எடுத்துகிட்டு வந்து அரசு பள்ளியில் சேருங்க. நீங்கள் கொடுக்குற சத்துணவை அவங்கள சாப்பிட சொல்லுங்கள். எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்றாங்களே, அதே பொறுத்தவரை உங்கள் வீட்டு பிள்ளைகளும். நீங்கள் தானே முன்மாதிரியாக, நான் ஒரு திட்டத்தை பண்ணுறேன், முதல்ல நான் முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ நீங்கள் முதல்ல முன்மாதிரியாக வந்து இருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பண்ண மாட்டீங்க. அப்போது ஏழை வீட்டு பிள்ளைகள் எது வேணாலும் சாப்பிட்டா பரவாயில்ல, முதல்ல அவங்க கொடுக்குற எல்லாமே தரமானதாக இருக்கா அதுக்கு வருவோம். சீருடைகள் கொடுக்குறாங்க. சீருடை நீங்கள் கொடுத்து 3லேருந்து 4 மாதத்துக்குள்ள கிழிஞ்சு போயிடும். அதை வந்து திருப்பி நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ரெண்டாவது, நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் எந்த அளவுக்கு தரமானதாக இருக்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் கழிவறைகள் கிடையாது. கழிவறைகள் ஒழுங்கானது கழிவறைகள் இருக்கும், பேருக்கு ஒரு கட்டணம் இருக்கும். அதை அடிச்சோ ஒச்சோ ஏதோ ஒன்று இந்த செப்டிக் டேங்க் டாய்லெட்லாம் அடிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். மிகப்பெரிய ஒரு நாற்றம் அடிக்கும் நீங்கள் வந்து இப்போ கழிவறைகள்லாம் போகணும். ஏன்னா நான் அரசு உதவி பெற பள்ளியில் படித்தவன், நான் சொல்கிறேன், நான் வந்து ப்ராக்டிக்கலாக அனுபவப்பட்டு நான் சொல்கிறேன் நான். அப்போ அதுங்கெல்லாம் நீங்கள் வந்து அக்கறை செலுத்திருக்கீங்களா? ரெண்டாவது, எத்தனை பேர் நீங்கள் கஞ்சா அடிக்டாக இருக்கானு கஞ்சா ஸ்கூலில்
கேட்க போனால் டீச்சரே வந்து அடிக்கிறானுங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் தடுத்துருக்கீங்களா? அதுவுமே வந்து கிடையாது. அப்போது எதை வச்சு நீங்கள் முன்னுதாரணம் சொல்கிறீங்க? நாங்கள் இதெல்லாம் பண்ணினா எதை நீங்கள் பண்ணீங்க? ஒரு டிஆர்பி ராஜாவா ஒரு அமைச்சர் வந்து வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா இதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து காட்டுறாரு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு அதிகார திமிரான ஒரு செயல். பேப்பர் எடுத்து காட்டுறாரு. அப்போ இந்த திமிரு தானே உங்களுக்கு எப்படி வருது? இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சர் காட்டுறாருங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலில் தான் வந்து தமிழ்நாடு அரசு இருக்குது. அப்போ நீங்கள் கல்வி திருவிழா நீங்கள் தமிழ்நாடு கல்வியில் சிறந்ததுன்னா நீ இங்கே இருக்கக்கூடிய கல்வியாளர்களை பேச வைக்கணும். அங்கே வந்து சினிமாவாளர்களை கூப்பிட்டு பேச வச்சு நீங்கள் புகழ் தெரிவிக்கிறீங்க. சிவகார்த்திகேயன் சொல்கிறாரு, நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன், சினிமாவில் கூட நான் போய் உழைச்சிப்பேன்னு சொல்லிட்டு. ஏங்க 2 டிகிரி 3 டிகிரி படித்தவங்களாம் இன்றைக்கி வந்து ஸ்விக்கி சொமேட்டோ ஓடிட்டு இருக்கான். ஏன்னா இந்த இந்த சூழலே அப்படி தான் வந்து இருக்குது. அவங்களாம் தலையெழுத்த போய் ஓட்டணும்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். எத்தனையோ இன்ஜினியரிங் ஹோல்டர்ஸ் வந்து இன்றைக்கி வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுக்கு இந்த நிலையெல்லாம் மாறல. நீங்கள் போயிட்டு ஒரு நடிகர் ஆகிட்டு ஒரு உச்சத்தில் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு அரசு ஆதரவு இருக்குது, அண்ணன் உதயநிதியோட சப்போர்ட் இருக்குன்றதுக்கோசம் நீங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனா அது உண்மையாயிடுமா? படித்தவங்களுக்கு ஏற்ற வேலை தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? நீங்கள் என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வரும்பொழுது? 1,00,000 வேலைவாய்ப்பு ஏற்படுத்துன்னு சொன்னீங்க. அரசு வேலை ஏற்படுத்தினீங்களா? இல்லை. என்ன நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க? இங்கே எத்தனை பேர் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க? வெறுமனையாக ஒரு 4 பேருக்கு நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு பேசின ஒரு மாணவி வந்து வீடு தராங்களாம். இன்றைக்கி வந்து கலைஞர் வீடு தராங்களாம். இத்தனை நாளாக அவங்க வந்து கோரிக்கையே வச்சுருக்க மாட்டாங்க அவங்ககிட்ட. இன்றைக்கி இத்தனை நாளாக அப்படிப்பட்ட குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? எல்லாமே தெரியும். நம்ம இதை பண்ணால் நமக்கு என்ன விளம்பரம் கிடைக்கும், இந்த விளம்பரத்தின் மூலமாக நம்ம என்ன ஆதாயம், எல்லாமே வந்து ஒரு விளம்பர கணக்கு தான். எல்லாமே வந்து ஒரு தேர்தல் கணக்கு தான். நம்முடைய அரசு பணத்தில், நம்முடைய பணத்தில் இவங்க இன்னைக்கு ஒரு விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எத்தனை நாள்ன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி இப்போ இளையராஜா அவர்களுக்கு ஃபங்க்ஷன் நடத்தினப்பவும் செலிப்ரிட்டிஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து வரணும். டாப் செலிப்ரிட்டிஸாக ரஜினி, கமல் அவர்களை வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஃபங்க்ஷன்லேயுமே சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் முக்கியமான டேரக்டர்ஸ், அவங்க ஆல்ரெடி திராவிட சித்தாந்தங்களில் கொஞ்சம் படங்களில் தாசை யானவேல், வெற்றிமாறன் இவங்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். தொடர்ந்து இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக இவங்க வந்து பண்ணுறதை வச்சு பார்க்குறப்போ இப்போ விஜய்க்கு வந்து கவுண்டர் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு எங்கள் சைடு சினிமாக்காரங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு விஜய் அவர்களை காலி பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஏங்க விஜயுடைய அரசியல் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது, மாற்றுக்கருத்து இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விஜய் என்கின்ற நபருடைய புகழ் உச்சமும் நடிகர் சிவகார்த்திகேயன் புகழ் உச்சம் ஒன்றா? நீங்கள் என்ன காமெடி பண்ணிட்டுருக்கீங்க? அவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரு. விஜய்ன்னு சொன்னால் தெரியாதுங்க என்ன இருக்காங்களா? இல்லை விஜய் தமிழ்நாட்டில் போய்ட்டு விஜய் வராருன்னு சொன்னால் எந்த விஜய் யாருன்னா கேட்க போகிறாங்களா? நீங்கள் சிவகார்த்திகேயன் சொல்லி பாருங்களா, எத்தனை பேர் தெரியுதுன்னு பார்க்கலாம். முதல்ல விஜய் என்பவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உச்ச நட்சத்திரமே அவர் தான். அவர் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சிவகார்த்திகேயன் கூடலாம் கம்பேர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து திமுக சிவகார்த்திகேயனுக்கு வந்து மேடை போட்டு கொடுத்தா நாளைக்கு சிவகார்த்திகேயன் மேடை ஏறுனா அதனால் உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட ஆதரவுலாம் கிடையாது. இன்றைக்கும் விஜய் அவர்களுக்கு தான் தமிழ் சினிமாவில் பெரிய ஆதரவு இருக்குது. அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவர் அந்த துறையை சார்ந்தவர். இன்றைக்கி பல பேரும் அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு வந்து பயம், விஜய் பார்த்து பயம். அதனால் சிவகார்த்திகேயன் போன்றவரை வந்து நம்ம முன்னிலைப்படுத்தினா நம்ம பக்கம் திரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய இயக்குநர்கள் எல்லாமே வந்து நான் அவளை குரல்லாம் சொல்ல, ஏங்க எனக்கு அவங்க மேலே பெரிய மரியாதை உண்டு, ஏன்னா நல்ல படங்களெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்க சூழ்நிலைக்கு ரீதியாக மாறிடுறாங்க. இன்றைக்கி திமுக தாங்க எல்லாத்துக்குமே காரணம், திமுக தாங்க எல்லாத்தையும் பண்ணுச்சு, ஐயா கருணாநிதி மட்டும் இல்லைனா தமிழ் சினிமாவில் புரட்சி ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏற்படுதே கிடையாது. தமிழ் சினிமாவில் சில முற்போக்கு கருத்துக்களை வந்து ஐயா கருணாநிதி பேசினாரா, எழுதினாரா? நமக்கு வந்து ஆமாம் இல்லைன்னு நம்ம சொல்ல. நீங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, அதனால் இப்படிப்பட்ட நபர்கள்லாம் கூப்பிட்டு உங்களுக்கான புகழை நீங்களே வந்து தேடுகிறீங்களே தவிர, நீங்கள் சொன்னது போல் விஜய் அவர்களை பார்த்து ஒரு பயம், அதற்காக தொடர்ந்து சினிமாக்காரர்களை இது போன்ற நிகழ்ச்சிகள் இவங்க பயன்படுத்தியே கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் சிவகார்த்திகேயனை வச்சுலாம் நீங்கள் விஜய் அவர்களை வந்து ஓரம் கட்ட முடியும்னு சொல்லி நினைக்கிறதுலாம் வந்து கண்மூடின்னு இப்போ உலகத்தை பார்க்குற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இப்போ ஆல்ரெடி கலைஞர் அவர்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தப்போவுமே அடிக்கடி இந்த மாதிரி அவரோட பேரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், பாராட்டு விழாவோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு சினிமா ரிலேட்டட் ஃபங்க்ஷனோ ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கும். இதுவே அந்த டைமில் மக்களுக்கு ஒரு அவசனை ஏற்படுத்துச்சு. அஜித் அவர்கள் பேசின அந்த விஷயம் வந்து அந்த டைமில் மீடியாவில் பெருசாக வந்து வரல. இப்போ தான் நம்ம அதெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். பட் இருந்தும் அது மக்கள்கிட்டே ஒரு மாதிரி ஒரு இது, சினிமாக்காரங்களே கோவம் வந்துச்சு, என்னடா நம்மளே போட்டு இம்சம் பண்ணுறாங்க. அந்த விளைவு திரும்ப இங்கே வரணும்னு நான் என்ன சொல்கிறேன்னா, பொதுவாக திமுக மேலே சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அபிப்பிராயம் எப்போதுமே கிடையாது. ஏன் நான் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலிருந்து வந்தவர், அவர் முதலமைச்சர் ஆனார். அதன் பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சினிமாவிலிருந்து வந்தவங்க, அவங்களே முதலமைச்சர் ஆனாங்க. ஆனால் அதிமுக மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவு இருந்தது சினிமா துறை சார்ந்தவர்கள். ஸ்டில் இது வரைக்கும் நான் சொல்கிறேன், திமுகவெல்லாம் பெருசாக அவங்க ஆதரிச்சதே கிடையாது. திமுக வந்து சினிமா துறையினுடைய ஆதரவு பெருசாக இருந்தது கிடையாது. அப்படி இவங்க நடத்தினாலுமே கூட அது வலுக்கட்டாயமான ஒரு விழாவாக தான் இருக்கும். ஏன்னா திரு அஜித் போன்றவர்கள்லாம் மேடையில் ஏறி சொல்கிறாங்கன்னா
அவ்வளோ அழுத்தத்தை வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் ரெட் ஜெயின் நிறுவனத்தை எதிர்த்துட்டு சினிமா பிஸ்னஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க தான் ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்துகிறாங்க எல்லாத்தையுமே. அப்போது இன்னைக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய இயக்குனர்களோ நடிகர்களோ திமுக சொல்கிற அசைன்மெண்ட்டை நீங்கள் செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் படத்தை வந்து ஓட விட மாட்டாங்க, உங்களுக்கு தேட்டரை கொடுக்க மாட்டாங்க, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தத்தை கொடுப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் போய் நிற்கிறாங்க. நான் திரும்பி சொல்கிறேன், இந்த நடிகர்கள்லாம் வந்து திமுகவை ஆதரித்தோ இந்த பொற்கால ஆட்சியை ஆதரித்தோ போய் நிற்கல, வேறு வழி இல்லாமல் தான் போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரம் போய் ஆகணும், அவங்க நடிச்சாகணும், பண்ணி ஆகணும் தான். அதை நீங்கள் எதிர்த்துட்டுலாம் பண்ண முடியாது. இப்போது திரு ரஜினிகாந்த் அவர்கள் திரு மோடி அவர்களை போயிட்டும் பார்ப்பாரு, திரு கருணாநிதி அவர்களுக்கு புத்தக வெளியிட்டாலும் வந்து பார்ப்பாரு. ஏன்னா அவங்க சினிமா துறை சார்ந்தவர்கள், எல்லாருடைய சப்போர்ட்டுமே வந்து வேணும். ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கொள்கைக்கு நேரெதிரானவர் திரு ரஜினிகாந்த். ஏன்னா கொள்கை ரீதியாக அவர் நேரெதிரானவர். எனக்கு தெரிஞ்சது 1-2 பேர் இருப்பாங்க, திரு சத்யராஜ், அப்புறம் நம்ம கருப்பணி அப்படி இது போன்ற ஆட்கள் தான். சில பேர் தான் பார்த்தீங்கன்னா திமுக நேரடி ஆதரவாளர்களை தவிர மற்றபடி யாருக்குமே அவங்க சொல்லக்கூடிய அந்த கொள்கையிலையோ திமுக மேலே அபிப்பிராயமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திரு கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சும்மா இந்த கவிஞர்களுக்கு அந்த காலத்தில் இருக்க திரு வாலி அவர்கள், திரு வைரமுத்து அவர்கள் இவங்கெல்லாம் கூப்பிட்டு கவியரங்கம், இவங்களுக்கு இதே வேலை தான். எப்போ பார்த்தாலும் கவியரங்கம், பாராட்டு விழா, பாஸ்தரனுக்கு பாராட்டு விழா, இப்போ ஒரு விழா அப்போ ஒரு விழான்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இளையராஜா அவர்களுக்கு வந்து இவங்க பாராட்டு விழா எடுக்கிறாங்க அப்படின்னா அப்படியே திமுக ஒன்றும் அப்படி இளையராஜா மேலே பாசம் வந்துலாம் எடுத்துக்கலாம் கிடையாது. இதே திமுக இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ஊப்பிகள் இளையராஜா அவர்களை பாஜக எம்பி ஆகிச்சுன்றதுக்கோசம் அவ்வளோ ஈவாக பேசின ஒரு சாதி நிறைந்த ஒரு கூட்டம். அவர் ஏன்னா அந்தளவுக்கு சாதி ரீதியாக அவங்க இழிவுபடுத்தினாங்க. இன்றைக்கி இவங்க கூப்பிட்டு நடத்திட்டாங்கன்றதுக்கோசம் இவங்கெல்லாம் வந்து இவங்க மேலே இந்த கரைகள்லாம் வந்து போயிடுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இவங்க இதன் மூலம் எதனா ஓட்டு என்ன தேருமா? ஏன்னா இன்றைக்கி இளையராஜா அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஓட்டு வாங்க முடியுமான்னு பார்க்குறாங்க. பட் இளையராஜா அவர்களை யாரும் சாதியாக பார்க்கல, அவர் ஒரு மதமாக பார்க்கல. நம்ம வந்து அவர் ஒரு கலைஞனாக இந்த தமிழ் சமூகத்தோட சொத்தாக தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதை திமுக வந்து பயன்படுத்திக்குது. ஈவன் அதுதான் எல்லா சினிமா துறை சார்ந்தவர்களுமே அந்தந்த ஆளும் கட்சியை வந்து எதிர்க்க மாட்டாங்க. அவங்களோட இணைந்து போனால் தான் அவங்களுமே அவங்க வாழ்வாதாரத்தை தொடர முடியும். இந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவை நிறைவாக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய காசை வச்சு அவங்க விளம்பரம் தெரிகிறாங்க, அப்படி தான் நான் பார்க்குறேன். நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி சார். மீண்டும் இதே மாதிரி ஒரு அரசியல் காணொளியில் நம்ம வந்து நன்றி.